Hi friends, welcome to Women's Nest. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்டி சால்னா. எம்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம Women's Nest சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எம்டி சால்னா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் 5 ல இருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா சால்னா மேல எண்ணெய் வந்து நல்லா மிதக்கணும். அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். 2 பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ப்ரௌன் கலரில். இப்போ 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1லேருந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் விழுது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு 1/2 கப் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், 2 பட்டை, முந்திரி பருப்பு, கசகசா இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் போல் நல்லா குழம்பு கொதிக்க விட்டுருக்குறேன். மேலே ஃபுல்லாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எம்டி சால்னானாலே மேலே ஃபுல்லாக எண்ணெய் மிதக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அப்படியே நம்மளுடைய எம்டி சால்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிட்டோம். பார்த்தீங்களா எம்டி சால்னா? அவ்வளோதான். வீட்லேயே ஈஸியாக எம்டி சால்னா எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்த்தோம். நீங்களும் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த எம்டி சால்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எம்டி சால்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.